பிஎஸ்சி மங்கையர்களுக்கு வணக்கம். பல்வேறு காலங்களில் ஔவையார் என்ற பெயரில் பல பெண்பாற் புலவர்கள் வாழ்ந்திருக்கின்றனர் என்று தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. அதனால் ஔவையார் என்ற பெயரில் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் என்று கூறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. ஔவை என்ற சொல்லுக்கு மூதாட்டி அல்லது தவப்பெண் என்ற பொருளும் உண்டு. சங்க காலத்தில் ஔவையார் என்ற தமிழ் மூதாட்டி வாழ்ந்த வரலாறு நமக்கு கிடைத்துள்ளது. இவரால் 59 செய்யுள்கள் பாடப்பட்டுள்ளன. அவை குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, புறநானூறு போன்ற சங்ககால நூல்களில் காணப்படுகின்றன. பண்டைய காலத்தில் பெண்கள் கல்வி அறிவு பெற்று சிறந்த அறிவுடன் திகழ்ந்திருந்தனர் என்பதற்கு ஔவையார் மிகச்சிறந்த சான்றாவார். மேலும் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை போன்ற நீதி நூல்களையும், அசத்திக்கோவை, பந்தனந்தாதி, விநாயகர் அகவல், ஔவை குறள் போன்ற நூல்களையும் ஔவையார் இயற்றியுள்ளார். ஆம், இன்றைய காணொளி ஔவையார் பற்றிய முக்கிய வினாவிடைகள். முதல் கேள்வி, ஔவை என்ற சொல் எந்த பெண் கடவுளை குறிக்கிறது? ஔவை என்ற சொல் எந்த பெண் கடவுளை குறிக்கிறது? சரியான விடை திருமகள். அடுத்த கேள்வி, ஔவை என்பதன் பொருள் யாது? ஔவை என்பதன் பொருள் தாய். அடுத்த கேள்வி, ஔவையார் பிறந்த குடி எது? ஔவையார் பிறந்த குடி சரியான விடை பான்குடி. அடுத்த கேள்வி, சங்க காலத்தில் தலை சிறந்து விளங்கிய பெண்பாற் புலவர் யார்? சங்க காலத்தில் தலை சிறந்து விளங்கிய பெண்பாற் புலவர் ஔவையார். அடுத்த கேள்வி, ஔவையார் அதியமானுக்காக யாரிடம் தூது சென்றார்? ஔவையார் அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றார். அடுத்த கேள்வி, ஔவையாரால் பாடப்பட்ட மன்னன் மகன் யார்? சரியான விடை அதியமான் மகன் பொருட்டெழினி. அடுத்த கேள்வி, ஔவையார் பாடிய புறநானூற்றில் பாடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை 33. ஔவையார் பாடிய புறநானூற்றில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 33. அடுத்த கேள்வி, ஆத்திச்சூடி இலக்கியத்தின் முன்னோடி என போற்றப்படும் நூல் எது? ஆத்திச்சூடி இலக்கியத்தின் முன்னோடி என போற்றப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்த கேள்வி, ஔவையாரை தமிழ் மகள் என்று அழைத்தவர் யார்? சரியான விடை ஔவையாரை தமிழ் மகள் என்று அழைத்தவர் பாரதியார். அடுத்த கேள்வி, 5 வகை ஔவையாரில் பாமரர்களிடையே மிகவும் புகழ்பெற்ற ஔவையார் யார்? 5 வகை ஔவையாரில் பாமரர்களிடையே மிகவும் புகழ்பெற்ற ஔவையார் நீதி நூல் காலத்து ஔவையார். அடுத்த கேள்வி, ஔவையார் அவைக்கள புலவராக விளங்கிய இடம் எது? ஔவையார் அவைக்கள புலவராக விளங்கிய இடம் அதியமான் அவை. அடுத்த கேள்வி, ஔவையாருக்கு நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை அளித்த மன்னன் யார்? ஔவையாருக்கு நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை அளித்த மன்னன். அடுத்த கேள்வி, ஔவையார் தொண்டைமானிடம் தூது சென்ற போது பாடிய பாடல் எது? ஔவையார் தொண்டைமானிடம் தூது சென்ற போது பாடிய பாடல் சரியான விடை இவ்வேப்பீலி அணிந்து என்ற பாடல். அடுத்த கேள்வி, தாயோடு அறுசுவைப்போம் தந்தையோடு கல்விப்போம் என்ற பாடலை பாடிய ஔவையார் யார்? தாயோடு அறுசுவைப்போம் தந்தையோடு கல்விப்போம் என்ற பாடலை பாடிய ஔவையார் தனிப்பாடல் திரட்டு ஔவையார். அடுத்த கேள்வி, சாதி இரண்டுடைய வேறில்லை என்று பாடியவர் யார்? சரியான விடை ஔவையார். அடுத்த கேள்வி, ஔவையார் நெல்லிக்கனியை பெற்றபோது அதியமானை போற்றி பாடிய பாடல் யாது? ஔவையார் நெல்லிக்கனியை பெற்றபோது அதியமானை போற்றி பாடிய பாடல் நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெறும்.
கேள்வி, தமிழ் இலக்கிய வரலாற்றில் எத்தனை வகையான ஔவையார்கள் இருந்தார்கள்? தமிழ் இலக்கிய வரலாற்றில் மொத்தம் 5 வகையான ஔவையார்கள் இருந்தார்கள். அடுத்த கேள்வி, புறநானூற்றில் மிக அதிகமான பாடல்களை பாடியவர் யார்? புறநானூற்றில் மிக அதிகமான பாடல்களை பாடியவர் ஔவையார். அடுத்த கேள்வி, ஔவையார் சங்க இலக்கியங்களில் பாடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை 59 பாடல்கள். ஔவையார் சங்க இலக்கியங்களில் பாடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 59. அடுத்த கேள்வி, சங்க காலங்களில் அதிகமாக பாடிய பெண்பாற் புலவர் யார்? சரியான விடை அடுத்த கேள்வி, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார்? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் பிற்கால ஔவையார். அடுத்த கேள்வி, நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்த கேள்வி, சுயமரியாதை கருத்துக்களை மனிதன் காத்து கொள்ள வேண்டி ஔவையார் பாடிய நூல் எது? சுயமரியாதை கருத்துக்களை மனிதன் காத்து கொள்ள வேண்டி ஔவையார் பாடிய நூல் 4 கோடி பாடல். அடுத்த கேள்வி, கல்விக்கு எல்லை இல்லை என்ற தலைப்பில் பாடல் பாடியவர் எக்கால ஔவையார்? கல்விக்கு எல்லை இல்லை என்ற தலைப்பில் பாடல் பாடியவர் பிற்கால ஔவையார். அடுத்த கேள்வி, 4 கோடி என்னும் தலைப்பில் தனிப்பாடல் திரட்டை எழுதியவர் யார்? 4 கோடி என்னும் தலைப்பில் தனிப்பாடல் திரட்டை எழுதியவர் சரியான விடை ஔவையார். அடுத்த கேள்வி, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற பாடலை பாடியவர் யார்? எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற பாடலை பாடியவர் ஔவையார். அடுத்த கேள்வி, சங்ககால ஔவையார் பாடிய பாடல்கள் இடம்பெறும் நூல்கள் யாவை? சங்ககால ஔவையார் பாடிய பாடல்கள் இடம்பெறும் நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு மற்றும் புறநானூறு. அடுத்த கேள்வி, ஔவையாரிடம் நட்பு கொண்ட சோழகால புலவர்கள் யாவர்? ஔவையாரிடம் நட்பு கொண்ட சோழகால புலவர்கள் சரியான விடை கம்பர், ஒட்டக்கூத்தர் மற்றும் புகழேந்தி புலவர். ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார்? திரைகளுள் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். அடுத்த கேள்வி, மீதுன் விரும்பேல் என்றவர் யார்? மீதுன் விரும்பேல் என்றவர் சரியான விடை ஔவையார். அடுத்த கேள்வி, எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யார்? எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் சரியான விடை ஔவையார். அடுத்த கேள்வி, மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த பாடல் அடியை இயற்றிய புலவர் யார்? சரியான விடை ஔவையார். அடுத்த கேள்வி, ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ள வரிகள் என்ன? ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ள வரிகள் மீதுன் விரும்பேல். கடைசி கேள்வி, தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள வரிகள் யாவை? தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள வரிகள் சரியான விடை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு எறும்பும் தன் கையால் என்சான். தொடர்ந்து இணைந்திருங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.